Audio Jungle. Hi friends, எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போறோம். வெரைட்டியான ரெசிபி. ஃபர்ஸ்ட் வந்து பாலக்கீரை முறுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பவுல்ல வந்து பச்சரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கடலை மாவு வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம். அப்புறம் ஒரு ஜார்ல வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைச்சக்கல்லை போட்டுக்கோங்க. இதையும் அரைச்சி போட்டுக்கோங்க. பாருங்க, இந்த பொடியா அரைச்சி இதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சமா போட்டுக்கோங்க. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு கை அளவுக்கு பாலக்கீரை எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க பச்சையாகவே. இது கூட வந்து 2 பச்சை மிளகாய் நல்ல பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியாக எடுத்து இதுலேயும் ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு முறுக்கு வந்து சாஃப்டாக வேணும், அதனால் கொஞ்சமாக வந்து வெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக போதும் வெண்ணெய். ரொம்ப அதிகமாக போட்டிங்க அப்படின்னா நம்ம முறுக்கு போடுறப்போ உடஞ்சி வந்துடும். ஸோ அதனால் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்போ இதே மாவில் வந்து ஓட்டை வடை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மாவு வந்து பாருங்க இவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் நமக்கு. இப்போ ஸ்டார் இது எடுத்துக்கலாங்க முறுக்குக்கு. நீங்கள் சாதாரண இது போடுறதுனாலும் ஓகே, போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஸ்டார் முறுக்கு போட்டிருக்கேன். முறுக்குக்கு மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரோல் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். இப்போது இதே மாவில் வந்து ஓட்டை வடைக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. பாதி மாவு நான் எடுத்துட்டேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை தோல் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அது வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க வேர்க்கடலை. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4 இல்லைன்னா 5 பல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 2 இது போட்டு கொரன்னு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓட்டை வடைக்கு ரெடி ஆயிடுச்சு மாவு. ஒரே மாவில் 2 ரெசிபி வந்து முடிச்சிடலாம் ரொம்ப சீக்கிரமாக. இப்போ வந்து முறுக்குக்கு பிழிஞ்சிக்கலாங்க. நீங்கள் டைரெக்டாக போடுறதுனாலும் போட்டுக்கோங்க எண்ணெயில், இல்லை இந்த மாதிரி வந்து
தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் எடுத்து போட்டுக்கோங்க ஷேப் பண்ணிவிட்டு. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ போட்டுடலாம். தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி பாலக்கீரை முறுக்கு போட்டாச்சு. டிஃப்ரெண்ட்டான ரெசிபிங்க. டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள். முறுக்கு கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பலாம் ப்ரௌனாக வராதுங்க. நம்ம பாலக்கீரை ஆட் பண்ணியிருக்கறனால லைட்டாக க்ரீனாக தான் இருக்கும். பாலக்கீரை முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஓட்டை வடை போட்டுக்கலாம். ஓட்டை வடை வந்து சின்ன சின்ன ரோலாக பால்ஸ் மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு துணியிலையோ இல்லை பிளேட்லேயோ வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெலிசாக இருக்கணும். ரொம்ப தின்னா வேண்டாங்க. தீபாவளி அடுத்த ரெசிபி பாலக்கீரை ஓட்டை வடை ரெடி ஆகிட்டே இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சட்டன் முடிச்சிடலாம். இதுவும் வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக வராதுங்க. கொஞ்சம் க்ரீனாக தான் இருக்கும். ரெண்டு ரெசிபி வந்து காரமாக பார்த்துட்டோங்க. இப்போ ஒரு ஸ்வீட் பார்க்கலாம். கடலை மாவு பர்ஃபி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் தாங்க ரொம்ப முக்கியம் இதுக்கு. நெய் வந்து மெல்ட் ஆகட்டும். பாருங்க, நெய் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து 2 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க. 2 கப் அளவுக்கு கடலை மாவுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் பக்கம் இந்த மாதிரி நல்லா கலரிக்கிட்டே இருங்க. நமக்கு அந்த கடலை மாவோட வாசம் எல்லாமே போகணும். இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க லோ ஃப்ளேமில் வச்சு. பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடலை மாவு கலரும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். நமக்கு அந்த ஸ்மெல்லும் இருக்காது நமக்கு.
பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும், திக்கெல்லாம் ஆகாது. ஸோ அதனால் திக்காகும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அந்த ஸ்மெல் போனதும் எடுத்துடுங்க, போதும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேனில் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு போதும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, சர்க்கரையெல்லாம் கரையட்டும். நமக்கு ஒரு கம்பி பத அளவுக்கு பாகு வந்தால் போதுங்க, ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், டக்குன்னு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து பாகு போயிடும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கையில் தொட்டு பாருங்கள், இன்னும் கரெக்டாக வரல. ஸோ வெயிட் பண்ணலாம். வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு இதே வந்து வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த சர்க்கரை பாகை வந்து இதில் ஊற்றிடலாங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஊற்றியாச்சு. இப்போ வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு போதும், நல்லா திக்காயிடும். பாருங்கள், மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா திக்காயிடும் டக்குன்னு. இப்போவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி வந்து நம்ம நல்லா இது பண்ணிட்டோம். ஸோ அதனால் பச்சை வாசம் இருக்காது. அதனால் லைட்டாக திக்கானாவே போதும் நமக்கு. இதில் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க, நல்ல வாசமாக இருக்கும். கொஞ்சம் இன்னும் திக்காகணும். பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே நமக்கு திக்காயிடுச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெய்யெல்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு நமக்கு. பாருங்கள் எப்படி வந்து தனியாக வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் வந்து ஊற்றிக்கலாங்க. பிளேட்டில் ஊற்றிட்டு மேலே வந்து இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. பிளேட்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி கீழே வந்து நெய் இல்லை எண்ணெய்
பிளேட்டில் போடுறதுக்கு முன்னாடி நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து கீழே தடவிக்கோங்க, ஒட்டாமல் இருக்கும் நமக்கு. மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் உள்ளே போய் செட் ஆகும். இது வந்து லைட்டாக சூடாக இருக்கும் போதே வந்து கட் பண்ணிவிடுங்க. ஆறிடுச்சு அப்படின்னா கட் பண்ண கரெக்டாக ஷேப்பாக வராது நமக்கு. இப்போ வந்து நல்லா சூடாக இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கட் பண்ணி எடுத்துடுங்க. அழகான கடலை மாவு பர்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சுவையானது, ரொம்ப சிம்பிளானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.